மரணம் சரணம்னா கண்டிப்பா மாஸ்டர்ஸ் நம்ம ஒரு நாள் நம்மளும் மரணம் அடைஞ்சுதான் ஆகணும். ஆனாலும் எல்லாரும் என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கிட்டும் பாருங்க எல்லாருமே பாவங்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம இந்த ஜென்மத்தை ஒரு யூஸ்ஃபுல்லான பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எதுக்காக இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கோமோ அது சாட்டிஸ்பாக்சனோட நம்ம திரும்பி போக முடியும். இல்லைன்னா அகைன் இந்த ஜென்மம் வேஸ்ட். யாரெல்லாம் எனக்கு ஹஸ்பண்ட் வேணும், வைஃப் தான் வேணும், குழந்தைங்க தான் வேணும், பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவனுக்கு கண்டிப்பா அதோட மோகம் கொண்டு இருக்கிறாங்களோ, இங்க மோகம் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட், மோகம் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது, முக்தி கிடைக்கவே கிடைக்காதுன்னு. பணத்தினாலதான் நமக்கு எல்லா நஷ்டமும் நடக்கும். கரெக்டா? என்ன நஷ்டம்? பொருட்கள் நஷ்டமும் நடக்கலாம், ஆட்கள் நஷ்டமும் நடக்கலாம். சோ பணத்துல கர்வமா பேசி ரிலேட்டிவ்ஸையோ அம்மா அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறது, கூட பிறந்தவங்கள மரியாதை இல்லாம பேசுறது, குழந்தைங்களை விட்டுட்டு போறது, இந்த மாதிரி இதெல்லாம் எதனால? அந்த பணம் இருக்கு அப்படின்ற கர்வத்தால. சோ அந்த பணம் என்ன செய்யுது? நமக்கு நஷ்டம் மட்டும்தான் செய்யுது. எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். எதுவா இருந்தாலும் நம்ம லைஃப்ல நம்ம எது செஞ்சாலோ என்ன இருந்தாலோ அளவுக்கு மீறி நம்ம செய்யக்கூடாது. அளவோடு நீ என்ன வேணா செய். ஆனால் இது நமக்கு இது நம்மளால செய்ய முடியும்னா ஒன்லி த்ரூ மெடிடேஷன். நம்ம தியானத்தின் மூலமாவும் ஞானத்தின் மூலமா தான் இது நம்ம செய்ய முடியும். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, யத்யபி லோகே மரணம் சரணம். மரணம் சரணம்னா கண்டிப்பா மாஸ்டர்ஸ் நம்ம ஒரு நாள் நம்மளும் மரணம் அடைஞ்சுதான் ஆகணும். ஆனாலும் எல்லாரும் என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கிட்டும் பாருங்க எல்லாருமே பாவங்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ பாவ காரியங்கள் செஞ்சா நமக்கு தெரியும் தப்பு, நம்மளும் கண்டிப்பா இங்கே இருந்துட மாட்டோம், யாரும் நிரந்தரம் கிடையாது, ஒரு நாள் போய் தான் ஆகணும். அது தெரிஞ்சு கூட பாருங்க எல்லாரும் என்னதான் செய்வாங்க, பாவ காரியங்கள் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கணும், ஓகே கண்டிப்பா நம்ம இந்த ஜென்மத்துல நம்மளும் ஒரு நாள் போக வேண்டிய ஆள் தான். ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்காக வந்திருக்கோ நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி மெடிடேஷன் பண்ணி சோ நம்ம இந்த ஜென்மத்தை ஒரு யூஸ்ஃபுல்லான பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எதுக்காக இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கோமோ அது சாட்டிஸ்பாக்சனோட நம்ம திரும்பி போக முடியும். இல்லைன்னா அகைன் இந்த ஜென்மம் வேஸ்ட். அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் மேல என்ன டிசைட் பண்ணுவோம், ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த வாட்டி ஏன்னா மேல நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், கீழே வந்ததை எல்லாத்தையும் நம்ம மறந்துருவோம் இல்லையா? சோ மேல அகைன் இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல, நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் இந்த விஷயத்த எல்லாம் கத்துக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருவோம். அகைன் இங்க என்ன பண்ணுவோம், இந்த மாயா இருக்குல்ல, மாயா பிரபஞ்சத்துல பணம், சொத்து, குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வலையில மாட்டிக்கிட்டு நம்ம சிக்கிட்டு இருப்போம். அதனால அது தெரியாத வரைக்கும் நம்ம சிக்கிட்டு இருந்தா ஓகே. ஆனா ஒன்ஸ் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டும் கூட நம்ம மறுபடியும் அதே தப்பு பண்ணா, அதே பாவ காரியங்கள் பண்ணா அது ரொம்ப ரொம்ப ராங். சோ அதை விட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ இந்த ஜென்மத்தை நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால பயன்படுத்திக்க முடியுமோ கரெக்டா அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல நம்ம இந்த ஜென்மத்தை ஒரு நல்ல ஒரு வேல்யூவான நம்ம எதுக்காக கீழே வந்திருக்கோமோ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் மரணம் மேண்டேட்டரி கம்பல்சரி நமக்கு தெரியும். ஆனால் அத நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்கள் பண்ணி நல்ல ஞானத்தை அடைஞ்சு நல்ல தியானம் செஞ்சுட்டு நம்ம இந்த ஜென்மத்தை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். அதுதான் இது சொல்ல வர்றாரு. அடுத்துக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்க, ஆளு బిడ్డల నుంచు అతి మోహముననున్నా ధనము మీద వాంఛ తగిలి ఉన్నా నట్టి నరులకెల్ల నవని ముక్తియే లేదు విశ్వదాభిరామ వినురవేమా. இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். யாரெல்லாம் எனக்கு ஹஸ்பண்ட் வேணும், வைஃப் தான் வேணும், குழந்தைங்க தான் வேணும், பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவனுக்கு கண்டிப்பா அதோட மோகம் கொண்டு இருக்கிறாங்களோ, இங்க மோகம் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட், மோகம் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது, முக்தி கிடைக்கவே கிடைக்காதுன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு குவெஸ்சன் வரும், ஹஸ்பண்ட் இல்லைன்னா எப்படி, அம்மா அப்பா இல்லைன்னா எப்படி, குழந்தைங்க இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் த சேம் ஆன்சர்.
இங்க மோகம்தான் கொண்டிருக்க கூடாது. ஓகேவா? நமக்கு வந்துட்டு அளவோட இருந்தா ஓகே. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ ஃபேமிலி மெம்பரா நம்மளால ஹஸ்பண்ட்னா அவங்களோட ரோல் என்ன? சம்பாதிக்கணும், குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும். இதெல்லாம் ஹஸ்பண்டோட ரோல், ஐ மீன் ஃபாதரோட ரோல். அம்மாவா என்ன பண்ணணும்? குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைய வளர்க்கணும், நல்லா வளர்க்கணும், வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், இந்த மாதிரி. சோ ஆஸ் எ வைஃபா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவங்களோட ஃபேமிலில, அது கண்டிப்பா பார்க்கணும். குழந்தைங்களோட வேலை என்ன? அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்கணும், நல்ல ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு ஜாப் வாங்கிக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், இந்த மாதிரி. சோ ஒரு ஹஸ்பண்ட் ரோல் ஹஸ்பண்ட் பண்ணணும், வைஃப் ரோல் வைஃப் பண்ணணும், குழந்தைங்க ரோல் குழந்தைங்க பண்ணணும். அவ்வளவுதான் தவிர நம்ம குழந்தைங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இங்க மோகம் கொண்டு இருப்போம் இல்லையா? அதுதான் இங்க தப்புன்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாரு? முக்தி எப்பயுமே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. சோ லிமிட்டா என்ன வேணா இருக்கலாம், அளவுக்கு மீறி வந்துட்டு நம்ம போகக்கூடாது, மோகம் கொண்டிருக்க கூடாதுன்னு சொல்லி. சோ இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போ இந்த பூமிக்கு வந்திருக்கோமோ, எதுக்காக வந்திருக்கோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக? நமக்காக. எனக்கு நான் இந்த ஜென்மத்துல எப்படி யூஸ் பண்ணிக்கணும், என்னோட செல்ஃப் செக் பண்ணிக்கணும், என்னோட ஓன் செல்ஃப் குரோத்காக தான் நான் வந்திருக்கனே தவிர மத்தவங்களுக்காக நான் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நோக்கம், நம்மளோட ஆர்வம், நம்மளோட இன்டென்ஷன் ஃபுல்லா எப்பயுமே நம்மளை நோக்கி இருக்கணுமே தவிர மத்தவங்களை நோக்கி இருக்க கூடாது. ஓகே, நான் இன்னைக்கு 1 hour மெடிடேஷன் பண்ணேன், நாளைக்கு 1.5 hour பண்ணணும், இன்னொரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கேட்டேன், நாளைக்கு 2 ஸ்பீச் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செல்ஃப் செக் பண்ணிட்டு நம்மளோட செல்ஃப் குரோத் நம்ம பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க மேல, பொருள்கள் மேலயோ பணத்தின் மேலயோ ஆட்கள் மேலயோ நம்ம மோகம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளியரா இந்த ஸ்லோகத்துலதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க மாஸ்டர்ஸ், மணி, பணத்தாலதான் எல்லா நஷ்டமும் வருதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னு? அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? பணத்தினாலதான் நமக்கு எல்லா நஷ்டமும் நடக்கும். கரெக்டா? என்ன நஷ்டம்? பொருட்கள் நஷ்டமும் நடக்கலாம், ஆட்கள் நஷ்டமும் நடக்கலாம். சோ பணத்துல கர்வமா பேசி ரிலேட்டிவ்ஸையோ அம்மா அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறது, கூட பிறந்தவங்கள மரியாதை இல்லாம பேசுறது, குழந்தைங்களை விட்டுட்டு போறது, இந்த மாதிரி இதெல்லாம் எதனால? அந்த பணம் இருக்கு அப்படின்ற கர்வத்தால. சோ அந்த பணம் என்ன செய்யுது? நமக்கு நஷ்டம் மட்டும்தான் செய்து. அதன் மேல மோகம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. உபனிஷத்லயும் சொல்லியிருக்காங்க பாருங்க, என்னன்னா ஈசான திரயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஈசன திரயம் அப்படின்னா 3 இருக்கு மாஸ்டர்ஸ். தனேஷனா, தாரேஷனா, புத்திரேஷனா. என்ன தனேஷனா அப்படின்னா பணம், தாரேஷனா அப்படின்னா புருஷன், கணவன், மனைவி, புத்திரேஷனா அப்படின்னா குழந்தைங்க. இந்த 3 மேலயும் நீ மோகம் கொண்டிருக்க கூடாது, மோகமோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒருவேளை நீ அப்படி வச்சிருந்தா கண்டிப்பா உனக்கு முக்தி நீ அடையவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ அதனால நம்ம வந்துட்டு கண்டிப்பா நினைச்சிடணும், ஓகே நம்ம வாழ்க்கையில நம்ம எதன் மேலயுமே மோகம் வச்சுக்க கூடாது. ஒண்ணு மோகம் இருந்தா என்னன்னு சொல்லியிருக்காங்க, உயிரோட வாழும் போதே நரக வாழ்க்கைதான் நம்ம வாழணும். 2வது என்ன சொல்லிட்டாங்க, நீ மோகம் வந்து இருந்துச்சுன்னா மரணம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், ஆனாலும் மோகம் கொண்டிருந்தா அது வந்துட்டு நீ கண்டிப்பா உனக்கு ஆன்மாவை தெரிஞ்சுக்காம இருந்தனா உனக்கு கஷ்டங்கள் தான், உனக்கு நோய்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் ஒருத்தன் அவன் வந்துட்டு பணத்தின் மேலேயோ சொத்துகள் மேலேயோ அதுக்கப்புறம் மனைவி கணவன் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ நீ மோகம் கொண்டிருந்தா உனக்கு முக்தி கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மோகமே இல்லாம நம்ம வாழ்க்கைய வந்துட்டு லீட் பண்ணிட்டு போனோம் இல்லையா? சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அவங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன? ராவணாசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமர் எந்த அளவுக்கு தியானம் செஞ்சு சாதனை செஞ்சிருக்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா சாதனை செஞ்சவர் தான் ராவணாசருமே இல்லையா? அவர் பாருங்க, கைலாசத்துக்கு போயிட்டு சிவலிங்கத்தை கூட எடுத்துட்டு வந்திருக்காரு ராவணாசர். எதனால பண்ண முடியும்? தியானம் எனர்ஜி இல்லைன்னா பண்ண முடியுமா அவரால? சோ எவ்வளவு தியான சாதனை செஞ்சு அவர் எனர்ஜி இருக்கு, ஆனால் அவருக்கு பெண்கள் மேல மோகம் இருந்த காரணத்தினால் அவங்க என்ன ஆயிட்டாங்க, சோ இறக்குறது வரைக்கும்
போயிட்டாங்க, மரணமே அடைஞ்சிட்டாங்க இல்லையா? சோ அவருக்கு பெண்கள் மேல மோகம். அதே போல நமக்கு தெரியும் துரியோதனர், அவருக்கு யார் மேல மோகம்? அவரோட ராஜ்யத்தின் மேல மோகம். அதனால கௌரவ பாண்டவஸ்க்கு எல்லாத்துக்குமே யுத்தம் நடந்து எவ்வளவு பெரிய மரணங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. இவரோட ரீசனும் மோகம் தான், இவரோட ரீசனும் இது அந்த ராஜ்யத்தின் மேல மோகம் தான். பாருங்க, அந்த மோகம் அப்படிங்கிறது வெவ்வேறு பொருட்கள் மேல இருக்கலாம், ஆனால் மோகம் இருந்தாலே நமக்கு நரகம் தான், எந்த ஒரு முக்தியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இன்னொன்னு நம்ம காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இல்லையா? சோ இந்த 6மே அரிஷட் வர்க்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிடேட்டர்ஸ் இல்லையா? சோ நம்மள மாதிரி மெடிடேட்டர்ஸ்க்கு இது அப்ளிகபிள். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தியானம் டெய்லி செய்யறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆனாலும் அரிஷட் வர்க்காஸ், நமக்கு கோரவம் நிறைய இருக்கு, கோரிக்கைகள் நிறைய இருக்கு, மோகம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மெடிடேஷன் பவர்ல நமக்கு அந்த மெடிடேஷன்ல ஆகட்டும், கனவுல ஆகட்டும், டாய்லெட்ஸ் அந்த ஒரு பிக்சரைஸா தெரிஞ்சதோ அந்த மாதிரி தெரிஞ்சா நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? உனக்கு அரிஷட் வர்க்கங்கள் இருக்கு, நீ உடனே அத மேல ஒர்க் அவுட் பண்ணு, நம்ம அரிஷட் வர்க்காஸ குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கனவுலயும் வரலாம் இண்டிகேஷன், இல்லைன்னா தியானம் செய்யும் போது எக்ஸ்பீரியன்ஸா வரலாம். இது டாய்லெட்ஸ், வெஸ்டர்ன் டாய்லெட்டோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட அரிஷட் வர்க்காஸ் மேலதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் மாஸ்டர்ஸ். அதே போல இப் சப்போஸ் யாருக்காவது பைல்ஸ் நோய் இருந்தாலோ, இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம்ஸ், இல்ல கோலான் கேன்சர், இந்த மாதிரி நோய்கள் இருந்தாலும் அவங்க அரிஷட் வர்க்கத்தின் மேலதான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா இது எல்லாமே கியூர் ஆக சான்சஸ் இருக்கு மாஸ்டர்ஸ். பாருங்க, அரிஷட் வர்க்காஸ் அப்படிங்கிறது எதிரிகள், அதுதான் உண்மையான எதிரிகள். நம்ம அவன் என்கிட்ட பேசல, சோ அவதான் என் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் மேலயோ ஃப்ரெண்ட்ஸ் மேலயோ நம்ம பகையாளியா நம்ம மாத்திடுறோம். ஆனா அது கிடையாது மாஸ்டர்ஸ். எதிரிகள் நம்ம யாருக்காக வந்திருக்கோம் கீழே பூமிக்கு? நமக்காக, நம்மளோட ஆன்மா வளர்ச்சிக்காக. சோ நம்மளோட ஆன்மா வளர்ச்சிக்கு எதிரிகள் என்னன்னா இந்த அரிஷட் வர்க்காஸ். சோ இத ஒர்க் அவுட் பண்ணி இந்த எதிரிகளை நம்ம தாண்டி வரணும். அப்போதான் நம்மளோட வாழ்க்கைய நம்ம அழகா நம்ம சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இந்த ஜென்மத்துக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இந்த ஜென்மம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் மாஸ்டர்ஸ். சோ அதுதான் மோகத்துக்குரிய டாபிக். சோ இதன் மூலமா நம்ம 6 நாட்களா என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ நாளைக்குதான் கடைசி நாள். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் மாஸ்டர்ஸ், நாளைக்கு நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பைமா யூத் மெம்பர்ஸ் ஒவ்வொரு நாளும் 21 days செஷன் இருக்கும். சோ எல்லாருமே இவ்வளவு நாள் எப்படி அழகா கேட்டுட்டு இருந்தீங்களோ, நாளையில இருந்து 21 days பைமா மெம்பர்ஸ் இருக்கும். சோ அதே போல நீங்க எல்லா ஞானமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, நாளையில இருந்து 21 days பைமா மாஸ்டர்ஸ், சோ யூத் மாஸ்டர்ஸ் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக வராங்க மாஸ்டர்ஸ். எல்லாருமே நமக்கு மிஸ் பண்ணாம அந்த ப்ரோக்ராம கூட கேட்கலாம். சோ இன்னைக்கு சொன்ன டாபிக்ல யோகி வேமன அவர்களாகட்டும், ஆதிசங்கராச்சாரியா ஆகட்டும், ஸ்ரீகிருஷ்ணர் ஆகட்டும், சொல்றதெல்லாம் ஒரே பாயிண்ட் தான், ஆனா வெவ்வேறு விதமா வெவ்வேறு வழியில சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச்.